Dear students, today topic discuss with you about the growth of microorganisms. Growth of microorganism. Microorganism need a variety of conditions to survive and grow. These requirements vary from one of microorganism to another. மைக்ரோஆர்கானிசங்கிறது பார்த்தீங்கன்னா நீடட் வெரைட்டி ஆஃப் கண்டிஷன்ஸ், அதாவது அதனுடைய சூழ்நிலை வெவ்வேறு நிலையில் வளரக்கூடிய தன்மையாக இருக்கும். த ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரம் த ஒன் டு அனதர், வேறு ஒரு மெட்டீரியல்லேருந்து உணவு எடுத்துக்கலாம், இல்லை இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசத்தை கூட என்ன பண்ணலாம், அது மெட்டீரியல்ஸை எடுத்துக்கலாம். ஸோ ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேரி ஃப்ரம் ஒன் மைக்ரோ ஆர்கானிசம் டு அனதர். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் எடுத்துக்கலாம், இல்லைனா அனதர் மெட்டீரியல்ஸ் வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியலை வசிக்கலாம் அப்படி சொல்கிறோம். ஹவெவர் தேர் ஆர் சம் பேசிக் கண்டிஷன் தட் மோஸ்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ரெக்கவர் இன் ஆர்டர் டு க்ரோ. இது எப்படி வளருது, இதனுடைய பேசிக் கண்டிஷன் என்ன, இதனுடைய அடிப்படையான நிலைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மைக்ரோ ஆர்கானிசம், அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ரெக்கவரி என்னென்ன தேவைப்படுது இதனுடைய வளர்ச்சிக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதான் growth ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். த நியூட்ரியன்ஸ், நிறைய ஃபேக்டர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரியன் ஃபேக்டரில் நியூட்ரியன்ட்டை பார்க்குறோம். ஆல் மைக்ரோ ஆர்கானிசம் நீடு ஃபுட்டு. மோஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஹெட்ரோட்ராப்ஸ். மற்றதை சார்ந்து வாழக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசமாக தான் இருக்குது. மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு கண்டிப்பாக உணவு தேவை அப்படி சொல்கிறான். ஸோ ஆல் மைக்ரோ ஆர்கானிசம் நீடு ஃபுட்டு, உணவு கண்டிப்பாக தேவை. மோஸ்ட் ஆஃப் ஆர்கானிசம் ஆர் ஹெட்ரோட்ராப்ஸ், மற்றொன்றை சார்ந்து வாழக்கூடிய உயிரினமாக இருக்குது. தென் சம் ஆர் சப்ரோஃபைட்ரிக் ட்ரிவிங் தர் நியூட்ரிஷன் ஃப்ரம் டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர். சம் ஃபங்கை சம் மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்திங்கனாக்கா சப்ரோஃபைட்டிக்காக இருக்குது, இன்னொன்று சார்ந்து வாழக்கூடியதாக இருக்குது. த நியூட்ரிஷன் ஃப்ரம் டெட், எங்கேருந்து சார்ந்து வாழுது அப்படி பார்த்தீங்கன்னா இறந்து போன சிதைந்து போன ஆர்கானிக் மேட்டர் எங்கே இருக்கோ அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வாழக்கூடிய தன்மையாக இருக்குது. ஸோ இது நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்குறோம். தென் அதர் ஆர் பேராசைட்டிக், சில மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்திங்கனாக்கா பேராசைட்டிக்காக இருக்குது. அப்டைன் ஃபுட்டு ஃப்ரம் தேர் ஹோஸ்ட் டிஷ்யூஸ், இது எந்த இடத்துல ஒட்டி வசிக்குதோ அதனுடைய ஹோஸ்ட்னு சொல்கிறோம் பாரு, விருந்தாளின், அதனுடைய உடல்லேருந்து என்ன பண்ணுது, ஃபுட் மெட்டீரியல் எடுத்துக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸ்டில் அதர் கேன் ப்ரொடியூஸ் ஓன் சிம்பிள் சுகர் த்ரூ த ப்ராசஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அஸ் இன் பிளான்ட்ஸ். இன்னும் சில வகையான மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணுது பார்த்திங்கனாக்கா சிம்பிள் எளிய சர்க்கரையை தயாரிக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா ஒரு சிம்பிள் சுகரை உற்பத்தி பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறான். ஸ்டில் அதர் கேன் ப்ரொடியூஸ் தேர் ஓன் சிம்பிள் சுகர் த்ரூ த, எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அஸ் பிளான்ட்டை போலவே தாவரம் போலவே என்ன பண்ணுது, ஒரு சிம்பிள் சுகரை உற்பத்தி பண்ணி எடுத்துக்கூடிய தன்மையாக இது இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தென் நெக்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. டிஃப்ரெண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் நீட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது மைக்ரோ ஆர்கானிஸில், அது ஒவ்வொன்றும் தனக்கு தேவையான டெம்பரேச்சரில் வாசிக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. ஸோ அதான் பார்க்குறேன். டிஃப்ரெண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் நீட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் ஃபார் தேர் க்ரோத். மோஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசம் த்ரைவ் பெஸ்ட் அண்ட் ஐடியல் டெம்பரேச்சர்ஸ் ரேஞ்ச் 25 டிகிரி டு 38 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பார்க்குறோம். அது வெவ்வேறு வகையாக இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் வெவ்வேறு வகையான டெம்பரேச்சர் கண்டிஷனில் வளரக்கூடிய தன்மையாக இருக்குது. அந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஏற்றதாக ஐடியல் எந்தெந்த டெம்பரேச்சருக்கு எந்தெந்த மைக்ரோ ஆர்கானிசம் வசிக்குமோ அந்தந்த டெம்பரேச்சரில் அது வாழும். ஓகே, ஸோ பாருங்கள், டிஃப்ரெண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் நீடட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ். ஓகே, கண்டிஷன், அதனுடைய கண்டிஷனுக்கு தகுந்த டெம்பரேச்சரில் வசிக்கும். க்ரோத் ஆஃப் மோஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசம் த்ரைவ் தி பெஸ்ட், அதில் எது நமக்கு சிறந்த டெம்பரேச்சர் இருக்கோ அந்த இடத்துல அந்த உயிரினங்கள் மட்டும் இருக்கும், மற்றது வேறு இடத்துக்கு போயிடலாம், எல்லாம் இறந்து கூட போகலாம். ஐடியல் டெம்பரேச்சர்ஸ் ரேஞ்ச், அந்த ஃபஸ்ட்டு ஏற்றதாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 25 டிகிரிலேருந்து 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதுக்கு ஏற்றதாக இருக்கும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வசிக்கிறது. சம் பாக்டீரியா, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பாருங்கள். நெக்ஸ்ட் பேராகிராஃபில் சம் பாக்டீரியா கேன் க்ரோ அட் லோ டெம்பரேச்சர்
லோ டெம்பரேச்சரும் இருக்குது, ஹை டெம்பரேச்சரும் வசிக்கக்கூடிய சம் பாக்டீரியா இருக்குது. அதுதான் சொல்கிறான். டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 5 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. அதே மாதிரி ஹை லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 டிகிரிலேருந்து 118 டிகிரி செல்சியஸில் வசிக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது டெம்பரேச்சர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். தென் மாய்ஸ்சர், இது நார்மலாக உள்ளது. வாட்டர் ஆர் மாய்ஸ்சர் இஸ் விட்டல், அதற்கு இன்றியமையாத, விட்டல்னா இன்றியமையாக சொல்லணும், டு த க்ரோத் மைக்ரோ ஆர்கானிசம் பிகாஸ் தேர் செல் நீட் வாட்டர் ஃபார் கேரிங் அவுட் வேரியஸ் லைஃப் ப்ராசஸ். மாய்ஸ்சர் அப்படின்னு சொன்னாலே நம்ம வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வாட்டர் வந்து ஒரு விட்டல் ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றியமையாத ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ அந்த உயிரினம் செல் வாழ்கிறதுக்கு நீடட் ஃபார் வாட்டர், எந்த ஒரு உயிரினத்துக்கும் வாட்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மாய்ஸ்சர் கண்டிஷன்ஸ் மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு பார்க்க போகிறோம். வாட்டர் ஆர் மாய்ஸ்சர், வாட்டராக இருக்கலாம், இல்லை மாய்ஸ்சர் கண்டிஷனாக இருக்கலாம். இது த விட்டல் டு த க்ரோத், இது மைக்ரோ ஆர்கானிசம் வளர்கிறதுக்கு ஒரு இன்றியமையாத பண்பாக இருக்குது. பிகாஸ் எப்படி வந்து தேர் செல்ஸ் நீடு வாட்டர், செல்ஸுக்குள்ளே இருக்கக்கூடியது நீடட் வாட்டர், செல்லுக்கு கண்டிப்பாக வாட்டர் தேவை. ஃபார் கேரிங் த அவுட் வேரியஸ் லைஃப் ப்ராசஸ், இந்த செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய லைஃப் ப்ராசஸுக்கு கண்டிப்பாக வாட்டர் தேவை. ஸோ அதனால் மாய்ஸ்சர் கண்டிஷனில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் லைவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். தென் நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா பிஹெச் லெவல். மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரெஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படி சொல்லுவோம். மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ வெல் அட் அ நியூட்ரல் பிஹெச், அதாவது நியூட்ரல் வேல்யூ, அசிடிட்டி அப்படி சொல்லக்கூடியது, அல்கலைன் அப்படி சொல்லுவோம். ஓகே, அமிலத்தன்மை காரத்தன்மை அப்படி சொல்லக்கூடிய லெவலில் இருக்கக்கூடியது. அப்போ பிஹெச் லெவல் வந்து நியூட்ரலாக இருந்தாக்க அந்த உயிரினம் வசிக்கும். மோஸ்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ வெல், எந்த இடத்துல நல்லா வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ நியூட்ரல் பிஹெச். ஓகே, நியூட்ரலாக இருக்கக்கூடிய பிஹெச்சில் தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வரும். சம் மைக்ரோ ஆர்கானிசம் கேன் ஆல்சோ க்ரோ அட் a particular acidic or basic pH in their environment. சில மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா க்ரோ த பர்டிகுலர் அசிடிக், அதுக்கு அசிடிக் தன்மை இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து அசிடிட்டி இருக்கக்கூடிய இடத்துல வசிக்கும். சிலது வந்து பேசிக் ஆஃப் பிஹெச் லெவலில் இருக்கக்கூடிய லெவலில் வசிக்கும். அது என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது வசிக்கக்கூடிய தன்மை அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். த பாய் நெக்ஸ்ட் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள். பாக்டீரியா தட் லைவ் இன் ஸ்டொமக் க்ரோ த அசிட்டிக் பிஹெச் லெவல். சில பாக்டீரியா பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கில் வசிக்குது. எப்படி வசிக்குதுன்னா அங்கே நிறைய ஸ்டொமக்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அசிட்டிக் ஒரு உற்பத்தி ஆகும், அமிலத்தன்மை உற்பத்தி ஆகும். ஸோ அதை வச்சு வளரக்கூடிய பாக்டீரியா இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்டொமக்கில் லைவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஸ்டொமக் க்ரோ த அசிட்டிக் பிஹெச் லெவல், அந்த பிஹெச் லெவலில் வசிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். ஓகே, அந்த பாக்டீரியாவும் இருக்குது. தென் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இஸ் மோஸ்ட் யூஸ்டு இன் மைக்ரோம்ஸ். நுண்ணுயிர்களுக்கு எல்லாம் முக்கியமான ஒன்று தான் இது, எல்லா உயிரினங்களுக்கும். ஃபார் ரெஸ்பிரேஷன் மைக்ரோம்ஸ் சச் as the yeast that grow in the absence of oxygen are described an anaerobic, yet other can grow both presence and absence ஆஃப் ஆக்சிஜன். இங்கே என்ன சொல்கிறேன்னாக்கா ஆக்சிஜன் எல்லாத்துக்குமே தேவை, இந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. ஆக்சிஜன் யூஸ்டு ஆஃப் த மைக்ரோம்ஸ், அதாவது ரெஸ்பிரேஷன் சுவாசத்துக்கு தேவையானது இருக்குது. அந்த ஈஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா எக்ஸாம்பிள் ஈஸ்ட் வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தில் ஒன்று. ஆக்சிஜன் இருக்கும்போது இல்லாத போது சுவாசிக்குது, ஆக்சிஜன் இல்லாத போது சுவாசிக்கிறது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஈஸ்ட் தான் சொல்லுவோம். ஸோ அப்சர்டன்ஸ் ஆஃப் த ஆக்சிஜன் இருக்கக்கூடிய சுவாசத்தை என்ன சொல்லுவோம்னா எனரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்று இல்லாத சுவாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னும் என்ன சொல்லலாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் த ஆக்சிஜன் இருக்கும்பொழுதும் இல்லாத போதும் வசிக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசமும் இருக்குது அப்படின்னு சொல்ல வரான். வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சிஜன் ஃபஸ்ட் பாருங்கள். ஆக்சிஜன் ஆர் யூஸ்டு மைக்ரோம்ஸும் எடுத்துக்குது. எது ஆக்சிஜனை ரெஸ்பிரேஷனுக்காக எடுத்துக்குது. மைக்ரோம்ஸ் சச்சஸ் த ஈஸ்ட், எக்ஸாம்பிள் ஈஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னாக்கா தட் க்ரோ த ஆப்ஷன்ஸ், இது வந்து ஆக்சிஜன் இல்லாத நேரங்களில் ஆக்சிஜன் இல்லாத இடத்துல வசிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனரோபிக் கண்டிஷனில் சுவாசிக்கும், காற்றில்லா சுவாசத்தில் இருக்கக்கூடியது ஈஸ்ட் அப்படி சொல்கிறோம். இதுதான் ஃபெர்மெண்டேஷன் உருவாக்குறது. இன்னும் சில எட் த அதர் கேன் க்ரோ போத் ப்ரெசன்ஸ் ஆப்ஷன் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இருக்கும்போதும் வாழும், ஆக்சிஜன் இல்லாத போதும் வாழக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வில் மீட் டேக் இன் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ.